ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறான், ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு. ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறான், ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு. ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறான், ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு. ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறான், ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு.
ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறா, ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு. ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறா, ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு. ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறா, ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு. ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறா, ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு மாதவன். பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு.
ஹிந்தியில வெளியான படம் தான் சைத்தான். குஜராத்தியில் வெளியான படத்தினுடைய ரீமேக் தான் இந்த சைத்தான். நெட்ஃபிளிக்ஸில் பார்க்கலாம் இந்த சைத்தான் படத்தை. அஜய் தேவ்கன் தனது மகன் மற்றும் மனைவி ஜோதிகாவுடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில அந்நியனாக வருகிறாரு மாதவன். ஒரு சமயத்துல திடீரென அஜய் தேவ்கன் பங்களாவுக்கு செல்போன் சார்ஜ் போட நுழையும் மாதவன் அஜய் ஜோதிகாவின் மகளை தன் வசப்படுத்துகிறாரு. மாதவன் அமர சொன்னா அவள் அமர்கிறா, ஓட சொன்னா ஓடுறா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் அஜயுடைய மகள் கேட்கிறா. ஒரு கட்டத்துல இந்த விளையாட்டு விபரீதமாகுது. தாய் தந்தையை மகளை வைத்து தாக்க வைக்கிறாரு. மாதவன் பின் அவரை தற்கொலைக்கும் தூண்டுகிறாரு. இது எல்லாம் தனது மாந்திரிகத்தால் செய்வதாக ஒப்புக்கொள்ளும் மாதவன் அஜயின் மகளை ஏன் இப்படி செய்ய வைக்கிறாரு என்பதை நெஞ்சம் பதபதைக்க சொல்கிறது இந்த படம். அஜய் தேவ்கன் ஜோதிகா கை தேர்ந்த நடிப்பை கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் ஓரம் கட்டி தனி ஆளா நடிப்பில் சைத்தானாக, அதாவது சாத்தான் மாறுகிறாரு மாதவன். இதுவரை பார்க்காத ஒரு மாதவனை இதில் பார்க்கலாம். த்ரில் பட ரசிகர்களை இப்படம் அதிகம் கவரும். படத்தினுடைய கிளைமேக்ஸ் எதிர்பாராத வகையில் அமைவது குறிப்பிடத்தக்கதா அமைஞ்சிருக்கு.